அண்மை செய்தி நேற்று இரவு முழுவதும் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லைகளில் பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டது. அது இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்தது. தற்பொழுது ஒரு அண்மை செய்தியாக இந்தியாவை நோக்கி மீண்டும் பாகிஸ்தான் 500 ட்ரோன்களை ஏவி இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த 500 ட்ரோன்கள் எந்தெந்த பகுதியில் ஏவப்பட்டிருக்கிறது? மேலும் இதனை தடுக்க இந்திய ராணுவம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது? வணக்கம். நேற்று இரவு பாகிஸ்தானிலிருந்து அத்துமீறல் நடவடிக்கையாக 500 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. 50 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக இந்திய ராணுவத்தினரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புத்துறை சார்பாக 500 ட்ரோன்கள் வரை அவைகள் ஏவி இருக்கலாம் என்கிற அடிப்படையில் தற்போது அந்த தகவல் வெளியாகி இருக்குது. லடாக்கில் உள்ள சியாச்சின் பகுதியிலிருந்து குஜராத்தின் கட்ச் பகுதி வரை 24 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் நேற்று இரவு இந்த தாக்குதல் முயற்சியில் ஈடுபட்டதாக தகவல் வெளியாகிருக்குது. இந்தியாவை நோக்கி ஏவப்பட்ட ட்ரோன்களில் 50 ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளால் அழிக்கப்பட்டன. இந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் என்பது நம்முடைய தரையிலிருந்து வான் நோக்கி தாக்கக்கூடிய ஏவுகணை ஆகாஷ் உள்ளிட்ட ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலானது தடுக்கப்பட்டிருக்கிறது, முறியடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆகாஷ் என்பது சுமார் 25 கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை கொண்ட தரையிலிருந்து ஏவக்கூடிய ஏவுகணை. இந்த ஏவுகணையை பயன்படுத்தி தான் இந்த ட்ரோன்கள் அழிப்பு நடவடிக்கையானது இந்திய ராணுவம் மேற்கொண்டிருந்தது. இந்த ட்ரோன்களை பொறுத்தவரை, அதாவது பாகிஸ்தான் ஏவி இருக்கக்கூடிய இந்த 500 ட்ரோன்களை பொறுத்தவரையில ஆயுதங்கள் பெரும்பான்மையான ட்ரோன்களில் இல்லை எனவும் அவற்றில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகிருக்குது. தற்பொழுது 2 நாடுகளுக்கு இடையே இந்த எல்லையோர மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், அதாவது இந்திய தரப்புல ராணுவ தரப்புல என்னென்ன கட்டமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கின்றன, எது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்காணித்து அதற்கு ஏற்றாற்போல் அவருடைய தாக்குதல்களை திட்டமிடுவதற்காக இந்த ட்ரோன்களில் கேமராக்களை பொருத்தி அவர்கள் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இந்த ட்ரோன்களில் ஆயுதங்கள் பெரும்பான்மை அளவில் இல்லை என்றாலும் கூட அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இருந்தக்கூடிய அந்த 50 ட்ரோன்களானது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்திய நிலைகளை உளவு பார்ப்பதற்காக கேமராக்கள் பொருத்தப்பட்ட ட்ரோன்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டிருக்கலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த 500 ட்ரோன்களும் அனுப்பப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகிருக்குது. உள்கட்டமைப்பு சேதம் விளைவிக்கக்கூடிய கிட்டத்தட்ட அனைத்து ட்ரோன்களையுமே இந்திய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அழித்திருக்கின்றன என்கிற தகவலையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் பாதுகாப்பு துறையிலிருந்து. ஏவப்பட்டது 500 ட்ரோன்கள். அதில் பெரும்பான்மையானவை கேமரா பொருத்தப்பட்டவை, கண்காணிப்புக்காக அனுப்பப்பட்டவை.